இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சி. நமது சமய வழிபாட்டு முறைகளுக்கு பின் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை காண்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்பதாக, கோவிலுக்குள்ளாக நீங்கள் நுழைவதற்கு முன்பதாகவே கோபுரத்திற்கு முன்பதாக நின்று கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து வழிபாடு செய்ததற்கு பின்பதாகத்தான் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும். இந்த கோபுர தரிசனத்திற்கு பின் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்வது மிக அவசியம். ஒரு கோவில் கோபுரத்திற்கும் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு. ஆரம்ப நாட்களிலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து இருந்தது. ஜீவாத்மா என்றால் மனிதன், பரமாத்மா என்றால் இறைவன். ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே சில பூமியிலே சில கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை விட்டு விலகி ஒரு உடம்புக்குள்ளாக சென்று ஒரு தாயின் கருவிலே புகுந்து வளர்ந்து வருகிறது. அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை விட்டு விலகி வரும் பொழுது அது மனித உடலுக்குள்ளாக நுழைவது உச்சிக்குழி என்று சொல்லக்கூடிய உச்சி பகுதி, சகசர சக்கரம் இருக்கக்கூடிய இடம். மூளையினுடைய கீழ் பகுதியிலும் முகுலம் என்கிறதான ஒரு பகுதி உண்டு. அந்த முகுலம் தான் உயிரை உடலுக்குள்ளாக ஈர்க்கக்கூடிய வேலைகளை செய்வதாக யோக சாஸ்திரத்திலே வாசிக்கிறோம். ஆக சகசரநாமம் வழியாக உள்ளே நுழையக்கூடிய உயிரானது ஒவ்வொரு சக்கரங்களாக இறங்கி 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 மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாவது சக்கரத்திலே சுருண்ட நிலையிலே அந்த உயிர் சக்தியானது உடன் உரைகிறது. இதை குண்டலினியம் என்று சொல்வார்கள். ஆக மூலாதாரத்திலே வந்து தங்கிய உயிரானது விழிப்பு நிலை பெற்று சில யோக காரியங்களின் மூலமாக, யோக பயிற்சிகளின் மூலமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிரம் என்று ஒவ்வொரு சக்கரமாக முன்னேறி முன்னேறி மீண்டும் தான் புறப்பட்டு வந்த அந்த பரமாத்மாவே அடைகிறது. ஆக வந்த இடத்திற்கே திரும்பி செல்லுகிற இந்த பயணத்தை ராஜயோகத்திலே, யோக சாஸ்திரத்திலே பெரிதாக எண்ணுகிறார்கள். ஆன்மீகத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் அது இருக்கிறது. ஆக இதற்கும் கோபுரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், மூலாதாரத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரை சகசிர நாம ஆகத்திற்கு அந்த உயிரை மேல் இழுத்து செல்வதற்காக உண்டான ஒரு பயிற்சியாகத்தான் கோபுர தரிசனமானது இருக்கிறது. அந்த உயிரானது சுருண்ட நிலையில், ஒரு பாம்பை போல சுருண்ட நிலையிலே மூலாதாரத்துல தங்கி இருக்கிறபடியினால்தான் அந்த குண்டலினி சத்தியத்தை ஒரு பாம்பிற்கு உருவமாக யோக சாஸ்திரத்திலே பயன்படுத்துகிறார்கள். இதற்கும் கோபுரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், நீங்கள் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது உடலிலே காணப்படக்கூடிய சக்கரங்களானது தூண்டப்படுகிறது. ஆக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்பதாக உங்கள் சக்கரங்களை விழிப்புணர்வு செய்யப்படக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாக காணப்படுவதுதான் இந்த கோபுர தரிசனம். 7 சக்கரங்களிலே விசுத்தி சக்கரமும் ஆஞ்ஞா சக்கரமும் மனிதனுடைய உயிரை விழிப்புணர்வு அடைய வைப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. அது எப்படி அந்த பங்குகள் நிறைவேற்று என்பதை குறித்து வருகிற நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம்.